friends, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து சாப்டர் 4 ஓட first question explain the characteristics of algorithm, fourth one explain bubble sort algorithm. இந்த ரெண்டு क्वेश्चन தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நேத்து வீடியோல வந்து லீனியர் சர்ச்சும் பைனரி சர்ச்சும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க 5 மார்க்ஸில். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட பாயிண்ட்ஸ் மட்டும் 3 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சைட் ஹெட்டிங் மட்டும் எழுதினாலே 3 மார்க்ஸ். ஸோ இது படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் 3 மார்க்ஸும் ஈஸியாக ஆன்சர் எழுத முடியும். சரியா? ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். புக்கு உள்ளாரே ஆன்சர் இருக்கு. So characteristics of algorithm. An algorithm should have the following characteristics. So கீழே நிறைய characteristics கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்புட்டு. ஸோ 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த சைட் ஹெட்டிங் மட்டும் எழுதிங்கன்னா போதும். 5 மார்க்ஸ்னால் அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட எழுதணும். ஃபஸ்ட்டு அந்த அல்காரிதம், நம்ம அல்காரிதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் அல்காரிதம் இல்லையா? அந்த அல்காரிதம் என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அந்த அல்காரிதத்துக்கு அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட். கண்டிப்பாக இன்புட் இருக்கணும். 0 or more quantities to be supplied. ஸோ இன்புட் வந்து இன்புட் இல்லாமலும் இருக்கலாம். அதனால தான் 0 கொடுத்துருக்காங்க. நோ இன்புட்னு அர்த்தம். 0னா நோ இன்புட். இல்லைன்னா 1 or more inputs. ஒரு இன்புட் இருக்கலாம், இல்லை நிறைய இன்புட்டும் கொடுக்கலாம். சரியா? ஸோ 0 or more quantities to be supplied. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கொயர் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எத்தனை ஸ்கொயர் ஆஃப் நம்பருக்கு நான் வந்து அல்காரிதம் எழுதுறோம் அப்படின்னா, அப்போ இன்புட் வந்து எத்தனை கொடுப்போம்? ஒரே ஒரு நம்பர் தான் இருப்போம் இல்லையா? அப்போ ஒரே ஒரு இன்புட்னு அர்த்தம். சரியா? ஸோ 0 இன்புட் கொடுக்காம இருக்கலாம், இல்லைன்னா நிறைய இன்புட்டும் கொடுக்கலாம். அவுட்புட் வந்து அந்த அல்காரிதம் வந்து சம் கால்குலேஷன்ஸ் பண்ணோம் இல்லையா? ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுறது தான் அல்காரிதம். ஓகேவா? ஸோ அந்த அல்காரிதம் வந்து கண்டிப்பாக கால்குலேட்ஸாக ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதுதான். ஸோ அதுதான் அவுட்புட். ஸோ ஒரு அவுட்புட்டாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும். 1 quantity is produced. அட்லீஸ்ட் 1 quantity is produced. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கொயர் ஆஃப் அ நம்பருக்கு நம்ம அல்காரிதம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 5ன்னு கொடுத்தோன்னா 25ன்றது அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட்னஸ். அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. அல்காரிதம் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி தானே எழுதுவோம் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அது டெர்மினேட் ஆகணும், எண்ட் ஆகணும். ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடாது. ஃபைனைட் நம்பர், முடிகிற நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸாக இருக்கணும். சரியா? 10 ஸ்டெப்பு, 20 ஸ்டெப்பு அந்த மாதிரி. ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப், இட் ஷுட் பி அ கவுண்டபிள் ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸோட டெர்மினேட் ஆகிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அல்காரிதம் இதுதான் சொன்னேன். ஸோ உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த கிவன் நம்பர். ஒரு ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதுறோம். ஸ்டார்ட் த ப்ராசஸ், ஸ்டார்ட். ஸோ கெட் த இன்புட். ஸோ எக்ஸ்ன்ற நம்பருக்கு தான் நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ கெட் த இன்புட் வேல்யூ. அப்புறம் கால்குலேட் த ஸ்கொயர் பை மல்டிப்ளையிங் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னால் இந்த கால்குலேஷன்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? டிஸ்பிளே த ஆன்சர். ஸோ டிஸ்பிளே த ரிசல்ட் ஸ்கொயர். ஓகே. ஸோ ஃபைனலாக ஸ்டாப். ஸோ ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இதெல்லாம் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதுதான். இது எழுதினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா? கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இது அப்படியே சிம்பிளாக ப்ரோக்ராமிங் எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இட் இஸ் டெர்மினேட்டட் வித் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். இது முடிஞ்சிருச்சு. முடியாமல் அப்படியே போயிட்டே நம்ம எழுதலை இல்லையா? ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதுதான் அல்காரிதம். ஸோ எப்படி ஒரு இன்புட் வாங்கணும். இங்கே வந்து ஒரு இன்புட் எடுத்துக்குது, ஒரு அவுட்புட் கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டெஃபினேட்னஸ். ஆல் த ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்டு. அதனால தான் டெஃபினேட்னஸ். எல்லா கால்குலேஷன்ஸும் கிளியராக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும். ஸோ த ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் டிவிஷன் பை 0 அண்ட் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நெகட்டிவ் நம்பர், இதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள். நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 9/0 அப்படி நம்ம எழுதுனா அது வந்து அன்அக்செப்டபிள். ஓகேவா? அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எல்லா ஆப்ரேஷனுமே ஷுட் பி வெல் டிஃபைன்டாக இருக்கணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எஃபெக்டிவ்னஸ். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. எல்லா ஸ்டெப்புமே எஃபெக்டிவாக கேரி அவுட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை த நம்பர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அப்போ தான் நமக்கு ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா. ஸோ எஃபெக்டிவ்லி ஷுட் பி கேரிட் அவுட். சும்மா நம்ம ஒரு ஸ்டெப்பை எழுதக்கூடாது. ஸோ கரெக்ட்னஸ், த அல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ. எரரே இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிம்பிளிசிட்டி, ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். நம்ம அல்காரிதம் எழுதுனதுக்கப்புறம் அதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அன்ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்னா கன்ஃபியூஷன். ஸோ அன்ஆம்பிகுவஸ்னா வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். அல்காரிதம் ஷுட் பி கிளியராக இருக்கணும், அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும், கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கணும். ஸோ ஈச் ஆஃப் இட் ஸ்டெப்ஸ் அண்ட் தேர் இன்புட் அண்ட் அவுட்புட் ஷுட் பி கிளியர் அண்ட் மஸ்ட் லீட் டு ஒன்லி ஒன் மீனிங். ஸோ அதோட இன்புட், அது கொடுக்குற அவுட்புட், ஒவ்வொரு ஸ்டெப்போட ப்ராசஸ் எல்லாமே நம்ம கிளியராக வெல் டிஃபைனாக பண்ணியிருக்கணும். சரியா? அப்போ நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்து அது அவுட்புட்டு நிறைய அவுட்புட் வரலாம். ஆனால் ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம 2-3 இன்புட் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இன்புட்டை வாங்கிட்டு 2-3 இன்புட் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வராது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிள். ஸோ அல்காரிதம் ஷுட் பி ஜென்ரிக், இண்டிபெண்ட் ஆஃப் எனி ஜென்ரிக். இட் ஷுட் பி ஜென்ரல்னு அர்த்தம். ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட். ஸோ நம்ம எழுதுகிற அல்காரிதம் ஃபஸ்ட்டு அல்காரிதம் எழுதணும். ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அல்காரிதம், இல்லை சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அல்காரிதம் எழுதிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதை அப்படியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த ஸ்டெப் எல்லாத்தையும் ப்ரோக்ராமாக எழுதுவாங்க. ஸோ அப்போ நம்ம எழுதுகிற அல்காரிதம் வந்து ஜென்ரலாக இருக்கணும். இந்த ப்ரோக்ராமிங் பைத்தானில் தான் அந்த அல்காரிதம் பைத்தானில் தான் கோடிங்காக எழுத முடியும், C++ல் தான் எழுத முடியும் அப்படின்னு இல்லை. எதுவாக இருந்தாலும் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் அந்த அல்காரிதமை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ எந்த இன்புட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகணும். அதுதான் போர்ட்டபிள்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்ட். ஸோ அல்காரிதம் ஷுட் ஹேவ் ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸ் விச் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் கோடு. ஸோ அது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் ஒர்க் பண்ணணும், எந்த லாங்குவேஜும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகணும். ஸோ நம்ம எழுதுகிற அல்காரிதம் இந்த லாங்குவேஜ்க்காக தான், இந்த ஓஎஸ்க்காக தான் அப்படின்னு கிடையாது. அது போர்ட்டபிளாகவும் இருக்கணும், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும். அப்படி தான் நம்ம அல்காரிதம் இருக்கணும். இதெல்லாம் அல்காரிதமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் நம்பர் 4. நம்ம லீனியர் சர்ச் அல்காரிதம், பைனரி சர்ச் அல்காரிதம் வந்து வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பபிள் சார்ட் அல்காரிதம், சார்ட்டிங் அல்காரிதம். சார்ட்டிங்கில் 3 சார்ட்டிங் அல்காரிதம் இருக்குது. பபிள் சார்ட், இன்சர்ஷன் அண்ட் செலெக்ஷன். புக் பேக்கில் வந்து பபிள் சார்ட், ஆனால் எல்லா சார்ட்டிங் அல்காரிதம் படிச்சுக்கிறது நல்லது. இப்போ பபிள் சார்ட் அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பபிள் சார்ட் அல்காரிதம் இதை வந்து பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாயிண்டாக எழுதிக்கோங்க ஒரு லைனையும். ஸோ பபிள் சார்ட் இஸ் சிம்பிள். சார்ட்டிங்னா என்ன? சார்ட்டிங்னா அரேஞ்சிங் த எலிமெண்ட்ஸ். முதல்ல நம்ம சர்ச்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ சார்ட்டிங் வந்து அரேஞ்ச் த எலிமெண்ட்ஸ் இன் ஆர்டர். கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்பராக இருக்கலாம், இல்லை நேம்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். அதை ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறது. நம்பராக இருந்ததுன்னா இது அசெண்டிங் ஆர்டர், இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன அல்காரிதம்லாம் இருக்குது அப்படின்னா பபிள் சார்ட்டு, செலெக்ஷன் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட்டு. ஸோ பபிள் சார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பபிள் சார்ட் இஸ் அ சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம். இருக்கிறதுல இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு அல்காரிதம். இட் ஸ்டார்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர்ட் இன் அன் அரே. ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், அரே யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் வேல்யூஸ் எதில் இருக்கும்? அரேயில் இருக்குது. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டோ, அரேவோ, டப்புளோ இதில் வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து ஆரம்பிக்குது. இட் கம்பேர்ஸ் ஈச் பேர் ஆஃப் அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்வாப் தம். ஸோ பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணி அண்ட் ஸ்வாப்பிங்னா இன்டர்சேஞ்சிங், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இஃப் தே ஆர் இன் த அன்சார்ட்டட் ஆர்டர், அன்சார்ட் ஆகிருந்ததுன்னா, ஆர்டர் வைஸ் இல்லைன்னா அதை வந்து அப்படியே ஸ்வாப்பிங் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை செகண்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்பர் கிரேட்டராக இருந்ததுன்னா செகண்ட் நம்பரை விட, அப்போ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பரை தூக்கி செகண்ட் பொசிஷன்லேயும், செகண்ட் நம்பரை தூக்கி ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் போட்டுறணும். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ செகண்ட் நம்பர் எடுத்து தேர்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும். திஸ் கம்பேரிசன் அண்ட் பாஸ் டு பி கண்டினியூடு.
past to be continued until no swaps are needed. நமக்கு interchange தேவைப்படாத அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணி கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கணும். which indicates list of values stored in our array is sorted. so ஃபைனலாக எல்லா எலிமெண்ட்ஸும் சார்ட் ஆயிடுச்சு, தட் இஸ் அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, அது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, கம்பேரிசன் அண்ட் ஸ்வாப்பிங், ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் ஸ்வாப் பண்ணணும். திஸ் அல்காரிதம் இஸ் அ கம்பேரிசன் சார்ட். அதனால தான் கம்பேர் பண்ணி நம்ம சார்ட் பண்ண அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால இதுக்கு பேர் கம்பேரிசன் சார்ட்டு. அண்ட் இட் இஸ் நேம்ட் ஃபார் த வே ஸ்மாலர் எலிமெண்ட்ஸ் பபிள் டு த டாப். ஸ்மால் எலிமெண்ட் என்ன ஆகிடும்னா மேலே வந்துடும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக வந்துடும் மேலே. ஸோ ஸ்மாலஸ்ட் ஒவ்வொரு இட்டரேஷன்லேயும் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வில் கம் டு த டாப். அதனால தான் இதுக்கு பேர் பபிள் சார்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ சிம்பிளாக இருந்தாலும் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சிம்பிள் பார்க்குறதுக்கு சிம்பிள். ஏன்னா ஒரு எலிமெண்ட் எடுத்து பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்டோட இப்படி கம்பேர் பண்ணி தானே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப ஸ்லோ. இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரொம்ப ஸ்லோ, இட் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட். மற்ற அல்காரிதம் விட இதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நிறைய கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த சார்ட் பண்ணுற வரைக்கும் கம்பேரிசன்ஸ் நிறைய எடுத்துக்கும். அதனால அது வந்து நிறைய டைம் கன்சம்ஷன் நிறைய எடுத்துக்கும். இந்த லெசனோட இதுவே கான்செப்டே என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எது எஃபிஷியண்ட்டாக இருக்குது, நிறைய டெக்னிக் இருக்குது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் எது எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், அப்புறம் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அன் அரே ஆஃப் அன் n எலிமெண்ட். ஸோ ப்ரொசீஜர் எடுத்தோடனே ப்ரொசீஜர் 3 ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்களே. அப்போ ப்ரொசீஜரை நம்ம எழுதணும். ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட் எலிமெண்ட், தட் இஸ் இண்டெக்ஸ் 0. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போதுமே ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னது 0. அதை தான் நம்ம வந்து கரண்ட் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் தட் இஸ் த கரண்ட் எலிமெண்ட், கம்பேர் தட் எலிமெண்ட் வித் த நெக்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை செகண்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுங்கள். இஃப் த கரண்ட் எலிமெண்ட், இஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் கிரேட்டராக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், நம்ம ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ கிரேட்டராக இருந்ததுன்னா செகண்ட் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்லேயும் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நெக்ஸ்ட்லேயும் போடணும். ஸோ ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப்பிங்னா இன்டர்சேஞ்சிங், மாற்றுறோம், பொசிஷனாக மாற்றுறோம், அதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங். இஃப் த கரண்ட் எலிமெண்ட் கிரேட்டராக இருந்ததுன்னா இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். சப்போஸ் கரண்ட் எலிமெண்ட்டே லெஸ் தான், ஃபஸ்ட் எலிமெண்ட்டே எனக்கு லெஸ் தான், பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்டை விட ஃபஸ்ட் எலிமெண்ட்டு லெஸ்ஸாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. மூவ் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட். அதை விட்டுட்டு செகண்ட் எலிமெண்ட்டை தேர்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் டூ த கம்பேரிசன். ஸோ ஸ்டெப் 1க்கு போயிட்டு திருப்பி இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். இந்த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய இட்ரேஷன்ஸ் 5-6 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 5 இட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டு ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ அரே வித் வேல்யூஸ் வந்து 15, 11, 16, 12, 14, 13 இதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோன்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். ஓகேவா, ஸோ இப்போ பபிள் சார்ட் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது இந்த பபிள் சார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த இண்டெக்ஸ் 0. இதுதான் ப்ரொசீஜர் படி இப்படி தானே படித்தோம் இல்லையா. ஸோ இண்டெக்ஸ் 0ல் என்ன இருக்குது, ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 15, அதை அட்ஜசன்ட் எலிமெண்ட் பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுங்கள். 15 இஸ் கிரேட்டர் தென் 11, இதை காட்டிலும் கூட இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஸ்வாப் பண்ணோம். ஸோ அதுதான் இங்கே இன்டர்சேஞ்ச். ஸோ கிரேட்டர்ன்றதுனால இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அப்போ இந்த 11 வந்து இங்கே வந்துடும், இந்த 15 வந்து இங்கே போயிடும். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி இருக்கணும், ஸோ 11, 15, 16, 12, 14, 13. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த இட்ரேஷனில் செகண்ட் எலிமெண்ட்டு, ஸோ த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஓவர், அவ்வளோதான். இப்போ செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இதையும் கம்பேர் பண்ணணும். 15ஐயும் 16ஐயும் கம்பேர் பண்ணணும். 15 இஸ் லெஸ்ஸர் தேன், இங்கே வந்து தப்பாக போட்டிருக்காங்க புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக்கு, லெஸ் தேன் 16. 15 லெஸ் தேன் 16ஆக இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுவே ஸ்மாலஸ்ட் தானே, அதனால ஸ்வாப் பண்ண தேவையில்லை, இன்டர்சேஞ்சிங் தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது 16, அடுத்த நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை அடுத்த எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். 16 லெஸ் கிரேட்டர் தேன் 12,
கிரேட்டராக இருக்குது இல்லையா, பெருசாக இருக்கிறதுனால இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ 12 இங்கே வந்துடும், 16 இங்கே போயிடும். ஸோ அப்போ 11, 15, 12, 16, 14, 13 ஓகேவா. ஸோ இப்போ திருப்பி 16 14ஓட கம்பேர் பண்ணுங்கள். இப்போ 14ஓட கம்பேர் பண்ணும்போது 16 தான் கிரேட்டர் இல்லையா, 16 இஸ் கிரேட்டர் தென் 14. கண்டிப்பாக இன்டர்சேஞ்ச் தேவைப்படுது. இப்போயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 14 இங்கே வந்துடும், 16 இங்கே போயிடும். இப்போ 16 13 கம்பேர் பண்ணோம். அப்போ 13 வந்து ஸ்மாலஸ்ட்டு. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம். 13 இங்கே வரணும், 16 இங்கே வரணும். ஸோ இதுதான் ஸ்டெப்பு ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் செலெக்ஷன் சார்ட். ஸோ ஃபஸ்ட் பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிவிட்டு கிரேட்டராக இருந்ததுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்மாலஸ்ட்டாக இருந்ததுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணிகிட்டே போகணும் ஓகேவா. ஸோ கடைசியாக இது இட்ரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னா அரேஞ்ச் ஆகலை. என்னென்னா ஃபுல் அரேஞ்ச் எல்லா எலிமெண்ட்ஸுமே சார்ட் ஆகலை. ஸோ அது above pictorial example is for iteration -1. ஆக்சுவலாக 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்னா இங்கே வந்து 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 6 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 6 - 1னா 5 இட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து வில் கம் அட் த டாப்பு. ஸோ இது அவ்வளோதான். அடுத்து திருப்பி இன்னொரு இட்ரேஷன்ஸ், திருப்பி அடுத்தடுத்த இட்ரேஷன்ஸ். அடுத்து என்ன பண்ணுவோம், 15 இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுருவோம். செகண்ட் எலிமெண்ட்லேருந்து திருப்பி இந்த ப்ராசஸ் முதல்ல சொன்ன ப்ராசஸை திருப்பி பண்ணணும். அப்போ ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் இது 12 வந்துடும். அப்புறம் ரிமைனிங் இப்படி பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது நெஸ்டட் லூப் எழுதுவோம். ஸோ இது வந்து ஒரு இன்னர் லூப்பு கம்ப்ளீட் ஆனதும் ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும்தான், ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு ஓகேவா. ஸோ ஸ்மாலஸ்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்திருக்கு. மீதி எல்லாம் அரேஞ்ச் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகலை. திருப்பி இன்னொரு லூப் வந்து நிறைய நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு செகண்ட் எலிமெண்ட் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நிறைய கம்பேரிசன் இதில். அதனால இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் இட் இஸ் இன்எஃபிஷியன்ட். ஓகே, அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது கம்பேர்ட் டு த அதர் சார்ட்டிங் டெக்னிக் ஓகேவா. ஸோ எண்ட் ஆஃப் த இட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி கிடக்கும். ஸோ இது வந்து எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு கொடுக்கல, ஒரே ஒரு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இதுதான் வந்து பபிள் சார்ட் அல்காரிதம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து செலெக்ஷன் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட்டெல்லாம் புக் பேக் கிடையாது, பட் கேட்டிருக்காங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லாம் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த 2 சார்ட்டிங் டெக்னிக்கும் பார்ப்போம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டெல்லாம் இருக்குது, நிறைய லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.